வணக்கம். மறுபடியும் நியூயார்க் நகரின் புகழ்பெற்ற சுரங்கப்பாதை தொடரில ஒரு பயணம். இந்த முறை மத்திய பூங்காவுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கிற கொலம்பஸ் சர்க்கிள் அப்படிங்கிற நிலையத்திலிருந்து சவுத் ஃபெர்ரி அப்படிங்கிற நிலையத்துக்கு போறேன். ரயிலே ரயிலே ஒரு நிமிஷம் ரதியை பார்க்க நிற்பாயா, பார்த்தால் நீ நீ என் போல் தடம் புரள்வாய். அப்படி எந்த ரதியை பார்க்கறதுக்காக தொடரையை நிப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் நினச்சது சரிதான். ஃப்ரான்ஸிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறிய ஒரு ஃப்ரெஞ்சு மங்கையை தான் இன்றைக்கி நான் போய் பார்க்க போகிறேன். ஃப்ரெஞ்சு மங்கைன்னு சொன்னதுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை தெரியாதவங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, போய் பார்க்கலாம். நான் சொன்ன அந்த ரதியை பார்க்குறதுக்கு தான் ஊரே திரண்டு நிற்குது. பொதுவாகவே அமெரிக்காவின் குளிர்ந்த பகுதிகளில் மே மாதத்தில் நீங்கள் எங்கே போனாலும் இப்படி கூட்ட நெரிசலாக தான் இருக்கும். வானூர்தி நிலையத்தில் பாதுகாப்பு சோதனை பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளேயே அனுப்புகிறாங்க. சரி, எங்கே போகிறேன்னு சொல்லிடுறேன். சுதந்திர தேவியின் சிலையை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நான் போகிறேன். அதை ஏன் ஃப்ரெஞ்சு மங்கைன்னு சொன்னேன்? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட வரலாறு சுருக்கமாக சொல்லிடுறேன், ரொம்ப மேலோட்டமான வரலாறு. 1776 அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதோட நூற்றாண்டை கொண்டாடுறதுக்கு 1876 ஃப்ரான்ஸிலிருந்து அமெரிக்காவுக்கு இந்த சிலையை பரிசளிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி ஃப்ரெட்ரிக் அகஸ்டே அப்படின்றவர் இதை வடிவமைச்சார். இதை செஞ்சவர் பேர் கஸ்தோ ஈஃபில். இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சரிதான். பாரிஸ் நகரத்தில் இருக்கிற ஈஃபில் கோபுரத்தை கட்டின அதே கஸ்தோ ஈஃபில் தான் இதையும் கட்டினார். இங்கே இந்த முழு சிலையாக இங்கே வரல, பகுதி பகுதியாக செஞ்சு கப்பலில் அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து அதை ஒன்றா சேர்த்து ஒரு முழு சிலையாக இங்கே நிறுவிட்டாங்க. நிறுவப்பட்ட ஆண்டு 1886. எங்கன்னா நியூயார்க்குக்கும் நியூஜெர்சிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன தீவில், ஹட்சன் நதி வந்து கடலில் கலக்கிற இடம். அந்த தீவுக்குமே பின்னால் லிபர்ட்டி தீவு அப்படின்னு பெயர் மாற்றமும் செஞ்சுட்டாங்க. தீவுங்கிறதுனால இங்கேருந்து நீர்வழி போக்குவரத்தில் தான் நம்ம போய் ஆகணும். அந்த படகு சவாரிக்கு தான் இவ்வளோ பேர் வரிசையில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கூட்டத்தெல்லாம் தாண்டி கப்பலில் ஏற போகிறேன். இது நம்ம முன்னாடி பார்த்த முதல் கப்பலில் 3வது கப்பல். ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் நியூயார்க்கிலேருந்து இந்த கப்பல் லிபர்ட்டி தீவுக்கு போகும். லிபர்ட்டி தீவு மட்டும் இல்லை, நம்ம எடுத்துருக்கிற பயணச்சீட்டில் எல்லிஸ் தீவு அப்படிங்கிற ஒரு தீவுக்கும் போகலாம். நான் போகிற வழியில் சொல்கிறேன். இந்த முதல் தளத்தில் வேணும்னாலும் உட்காந்துக்கலாம். எனக்கு மேல் தளத்துக்கு போகணும். முதல் தளத்தில் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம், கடைகள் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தால் வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமும் கழிப்பறைகள் இருக்குது. வேணும்னா பயன்படுத்திக்கலாம். இது 2வது தளம். இந்த 2வது தளத்தில் கூட நம்ம நின்று ரசிச்சுட்டு வரலாம். ஆனால் எனக்கு இந்த மேற்கூரையே இல்லாமல் 3வது தளம் ஒன்று இருக்கும். அங்கே தான் எனக்கு போகணுன்னு ஆசை. போகலாம்.
இங்கே வர்ற நிறைய மக்கள் நம்மளை மாதிரி அந்த 3வது தளத்தில் மேற்கூரையே இல்லாத தளத்தில் நின்று பார்க்குறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. ஒரு வழியாக மேலே ஏறி வந்து வலது பக்கத்தில் ஒரு இடத்த பார்த்து நின்றுட்டேன். அது ஏன் வலது பக்கம்னு கேட்குறீங்களா? போகிறப்ப சொல்கிறேன். அடடா, இந்த காட்சியை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தலையே. நியூயார்க்கோட மேன்ஹட்டன் பகுதி. தூரத்தில் இடது பக்கம் தெரிகிறது நியூ ஜெர்சியோட ஜெர்சி நகரம். அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க? இந்த 2 தீவுகளையும் நீங்கள் உளங்குருதியில் கூட சுற்றி பார்க்கலாம். இறங்கி நடந்தெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது. வான்வழியாகவே வந்து பார்த்துட்டு போய் நியூயார்க்கில் நீங்கள் இறங்கிடலாம். அட தம்பி, கையெடுப்பா. என் பேரு கிறிஷ். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. இது வரைக்கும் திரைப்படங்கள்லேயும் தொலைக்காட்சியிலுமே பார்த்த ஒரு இடம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போது ஒரு மாதிரி அந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் அந்த ஒரு ஆர்வத்துக்கும் எல்லையே இல்லை. அப்படி இருக்குது. கப்பலில் ஏறி வலது பக்கத்தில் நின்னதுக்கான காரணம் இதுதான். வலது பக்கத்தில் நின்னா தான் இந்த காட்சி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நிறைய காணொளிகளில் பார்த்துருக்கேன். அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி புகுவோம். நம் காதலை கவி பாடவே ஷெல்லியின் பைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம்.
இந்த பாடல் பாடினதுனால இதை பற்றின ஒரு துணுக்கு செய்தி சொல்கிறேன். இந்த பாடலில் பாடகர் உன்னிகிருஷ்ணன் அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம்னு பாடியிருப்பார். இதை எப்படி வைரமுத்து ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஒருவேளை பாடல் பதிவப்போ அவர் அங்கே இல்லையோ என்னவோ. இந்த மாதிரியான பிழைகளை தவிர்க்கிறதுக்கு அந்தந்த மொழியை சார்ந்தவர்களே அந்த பாடல்களை பாடுறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இந்த லிபர்ட்டி தீவில் இறங்கி சுதந்திர தேவிக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வருவோம். எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி மரங்களை கொண்டாந்து நடுறது, இந்த மாதிரி புல்வெளிகளை பராமரிக்கிறதுன்னு பச்சை பசல்னே வச்சுருக்காங்க. இந்த மாதிரியே எல்லா ஊரும் இருந்தால் நல்லா இருக்கும்ல, குறிப்பாக நம்ம ஊர். இங்கேருந்து இந்த 2 நகரமும் தனித்தனியாக தெரியுது பாருங்கள். இடது பக்கத்தில் இருக்கிறது நியூஜெர்சி மாகாணம், வலது பக்கத்தில் இருக்கிறது நியூயார்க் மாகாணம். இடது பக்கத்தில் இருக்கிற நகரத்தோட பேர் ஜெர்சி நகரம், வலது பக்கத்தில் இருக்கிறது நியூயார்க் நகரம். போதுமான அளவு இந்த தீவை சுற்றியாச்சு, கிளம்பலாம். அந்த பக்கம் தெரிகிற தீவு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லிஸ் தீவு. இந்த கப்பல் அங்கேயும் நிற்கும், வேணும்னா நம்ம அங்கேயும் இறங்கி சுற்றி பார்க்கலாம். நான் அங்கே இறங்க போகிறதில்ல, ஆனால் இந்த தீவை பற்றி ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்கிறேன். இந்த எல்லிஸ் தீவு 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் கடல் மார்க்கமாக வர்ற வெளிநாட்டவர்களுக்கு ஒரு குடியுரிமை சோதனை முனையமாக இருந்திருக்கு. 1892லேருந்து 1954 வரைக்கும் ஏறத்தாழ 1,20,00,000 பேர் இந்த எல்லிஸ் தீவு வழியாக ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இந்த தீவு குடியுரிமை சோதனை முனையமாக இருந்த அதே காலகட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையும் இங்கே இருந்திருக்கு. இப்போது இங்கே அந்த அலுவலகங்கள்லாம் இல்லை. பொதுமக்கள் பார்வைக்காக எல்லா கட்டிடங்களையும் எல்லா அலுவலகங்களையும் ஒரு அருங்காட்சியகமாக மாற்றிட்டாங்க. எல்லிஸ் தீவிலிருந்து கப்பல் பயணத்தை தொடங்கியாச்சு. சேரப்போகிற இடம் நியூயார்க் நகரத்தோட மேன்ஹாட்டன் பகுதி.
இந்த வானுயர கட்டிடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அடுத்து இந்த கட்டிடங்கள் ஊடாக தான் நான் நடந்து போக போகிறேன். இதுக்கு ஏன் பேட்டரி பூங்கா அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியலையே.